உன்னை கோடு என்னை தருவேன் இதுதான் காதலடி கண்ணீர் கோடு புன்னகை தருவேன் இதுவும் காதலடி குடமிளகா வாங்கி அடுக்கி வச்சிருக்கேன். நாளைக்கு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு தானே குக் பண்ண போறேன். அதுக்கு எதுக்கடா குடமிளகா? அவங்க கேக் மட்டும் தானே ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இல்லடா, ஈவினிங் தான் கால் பண்ணாங்க. கேக்கோட சேர்த்து ஃபுட்டும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஃபுட்டில் பெருசா ஒன்றும் இல்லை. அவங்க வெஜிடேரியங்கிறனால பிரிஞ்சி சாதம் அப்புறம் குடமிளகால அல்வா கேட்டிருக்காங்க. என்னது, குடமிளகால அல்வாவா? டேய், கேட்டாலே கொமட்டிக்கிட்டு வருது. அது இனோவேட்டிவான டிஷ் தான். சாப்பிட்டு பாரு, சூப்பரா இருக்கும். நான் வேணா இப்ப சமைச்சு தரவா? இப்ப குக் பண்ணி உனக்கு சாம்பிள் காமிக்கிறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் கொமட்டுதா இல்லையான்னு சொல்லு. அந்த ரிஸ்க் எல்லாம் என்னால எடுக்க முடியாது. ஆளு விடுறா சாமி. நீ என்ன குக் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். ஆனா மச்சான், இப்படிலாம் வித்தியாசமா எப்படிதான் சமைக்கிறாங்கன்னு தெரியல. முதல்ல இந்த கேட்டரிங்க்கு நான் படிக்கிறேன்னு சொல்லும்போது அம்மா வேண்டவே வேண்டான்னு தலைகீழ நின்னுச்சு. இதெல்லாம் நமக்கு உதவாது, டாக்டர் இன்ஜினியர்னு அப்படி எதையாவது படின்னு சொல்லுச்சு. இப்ப இன்ஜினியர் டாக்டர் வீட்டுக்கு கூட நம்ம கிட்ட இருந்துதான் சாப்பாடு. அது என்னமோ உண்மைதான் மச்சான். படிச்சு படிச்சு பசி எடுத்துருச்சு. இப்ப கீழே போனா எப்படியும் அத்தை எதுவும் பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த முட்டையவாது எடுத்து வாயில போடுவோம். இந்த மகா நம்ம குரல் கேட்டதும் இந்நேரம் இறங்கி வந்து ஏதாவது பேசிட்டு இருப்பான். இன்னும் காணோம். ஒருவேளை தூங்கி இருப்பாளோ? சாக்லேட் செம்மையா இருக்க. இந்த சாக்லேட் சாப்பிட்டதும் ஒரு மாதிரி மிதக்கிற மாதிரி இருக்கு. நல்ல தூக்கமா வருது. கண்ணு முன்னாடி என்னென்னமோ வந்துட்டு போகுது. கார்த்திக், அப்படிலாம் பார்க்காதீங்க கார்த்திக். ஒரே தூக்கமா வருது. யோசிக்கிறேன், மகாவுக்கு ஆனந்த் தானே? அப்படின்னா ஒண்ணும் இல்ல. டேய் நடிக்காதுடா. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஆபீஸ்ல ஒன்னாதான் இருக்கும். திரும்பவும் வீட்டுக்கு வந்து பாக்குற அளவுக்கு அவ்வளோ நல்லவனா நீ? அட என்ன மச்சான் இப்படி சொல்லிட்ட? உன்னை பாக்குறதுக்காக தானே வந்தேன். நம்பிட்டேன். மகாவ ரூம்ல தான் இருக்கான், போய் பாரு. எப்படியும் நேரத்துக்கு படிச்சுட்டு தான் இருப்பா. படிச்சுட்டு இருப்பாளா? அவ படிச்சுட்டு இருந்தா இந்நேரம் கீழே இறங்கி வந்திருப்பாளே. ஓ, உன் சத்தம் கேட்டும் இன்னும் கீழே இறங்கி வராம இருக்காளேன்னு யோசிக்கிறியா? உன் சத்தம் மேல வரைக்கும் கேட்டு இருந்திருக்காது. போய் பாத்துட்டு பா போ. இல்ல மச்சான், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். வீட்டுல பேசி அம்மா கிட்டயே ஓகே வாங்கிட்டேன். அப்புறம் என்ன, போய் பாத்துட்டு வா போ. இல்லடா, பரவாயில்ல, இருக்கட்டும், விடு. அட ரொம்ப பண்ணாதடா, போயிட்டு வா. டேய், மகா ஒன்று தங்கச்சி மாதிரியும் பிள்ளை மாதிரியும் இப்ப நீயே பாக்குறதுக்கு அனுப்பி வைக்கிறேன். எனக்கு அதனால அவனை இன்னொருத்தன் கையில புடிச்சு கொடுத்துதான் ஆகணும். அது நீ நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் உன் மேல நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையில தான் அனுப்புறேன். நீ பெருசா அவகிட்ட என்ன பேசிட்டு போற? 2 வார்த்தை பேசணும்னு நினைச்சா போய் பேசிட்டு வா. ஒண்ணும் தப்பு இல்ல, போ. கார்த்திக், சும்மா இருங்க. I love you so much. கார்த்திக், I love you. I love you so much. சரி மச்சான், நான் அப்படியே பார்த்துட்டு கிளம்புறேன். சரி. இருக்கா மகா? மகா கூப்பிட்ட பிறகு சத்தத்தை காணும். மகா, வாழு காதுல வாங்காத மாதிரி இருப்பான். நம்மள உள்ள வர வைக்கிறதுக்கு தான் இப்படி சைலண்டா குரல் கொடுக்காம இருக்கா. இதோ வரேன். நேரத்துக்கு புக் எடுத்து படிச்சுட்டு இருப்பான்னு பார்த்தா நல்லா குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா. தூங்குறது பாரு, குழந்தை மாதிரி. படிக்கிற ஆளை பாரு. தலை தொடும் மழை, செவி தொடும் இசை, இதழ் தொடும் சுவை, இனிப்பாயே, விழி தொடும் திசை, விரல் தொடும் கனை, உடல் தொடும் உடையே, இணைவாய் யாவும் நீயாய் நிக்கிறது கூட தெரியாம நல்லா தூங்குறான். தூங்கட்டும். குட்டச்சி, குட் நைட். Good night, Karthik. I love you. ஹேய், முடிச்சிட்டியா குட்டச்சி? தூக்கத்திலேயே உளற போல. மாமா, மாமா, எப்போ நம்ம மேல கோவப்பட்டா அந்த நேரத்துக்கு திட்டிட்டு அதோட அதை மறந்துடுவாரு. இன்னைக்கு இவ்வளவு கோவமா இருக்காரு. பேச கூட மாட்டேங்கிறாரே. மாமா, என் கூட பேச மாட்டீங்களா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. 2 வார்த்தை பேசி திட்டிட்டா கூட மனசு ஆறிடும். இப்படி பேசாம இருக்கிறது அணுவணுவா எனக்கு கொள்ளுது. உங்ககிட்ட பேசாம என்னால இருக்க முடியாது. எனக்கு அழுகையா வருது. ஆனா நான் அழுதாதான் உங்களுக்கு பிடிக்காதல்ல. உங்களுக்கு வேணும்னா என்ன 2 வார்த்தை திட்டிருங்க. இல்ல 2 அடினா கூட அடிச்சுக்கோங்க. ஆனா பேசாம மட்டும் இருக்காதீங்க மாமா.
உங்க மேல சத்தியமா சொல்றேன், வேணும்னே நான் மறைக்கல. அத்தை இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா முன்னாடியே இதை நான் சொல்லி இருந்திருப்பேன். அது ஒரு விஷயமே இல்லைன்னு நினைச்சிட்டேன் மாமா. பேசி பார்த்தும் கரையவே மாட்டேங்கிறாரு. ம் இவரை வழி கொண்டு வரதுக்கு ஒரு வழிதான் இருக்கு. என்னங்க? என்னங்க மாமா, இப்ப கோவம் குறைஞ்சிருக்கணுமே. மாமா கொஞ்சம் ஓவரா தான் போறீங்க, பாத்துக்கோங்க. நான் தான் அன்னைக்கே சொன்னேன் மாமா, சத்தியமா சொல்றேன், வேணும்னே நான் அதை மறைக்கல. உங்க அம்மா இதை பிரச்சனையாக்குவாங்கன்னு கூட எனக்கு தெரியாது மாமா. தெரிஞ்சிருந்தா முன்னாடியே சொல்லி இருந்திருப்பேன். அதுவும் இல்லாம இதெல்லாம் ஒரு விஷயமா சொல்லுங்க. எவனோ ஒருத்தன் என்ற பின்னாடி சுத்திட்டு இருந்தாங்கிற விஷயம் எனக்கு எப்படி தெரியும்? தெரிஞ்சிருந்தா உங்ககிட்ட முன்னாடியே சொல்லி இருந்திருப்பேன்ல. இப்படி நீங்க அமைதியாவே இருக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. உங்களுக்கு என்ற மேல சந்தேகம் இங்கிட்டு வந்துருச்சு என்னமோன்னு. அப்படி எதுவும் இருந்தா நான் உயிரையே விட்டுருவேன். நீ இதுக்கு மேலேயும் என்கிட்ட பேச மாட்டீங்களா? நீங்களா என்கிட்ட பேச போறது இல்லைல்ல? சரி, பாத்துக்கிறேன். எத்தனை நாளைக்கு இந்த கோபனு நானும் பாத்துக்கிறேன். நீங்களா வந்து என்கிட்ட பேசுற வரைக்கும் நானும் உங்ககிட்ட பேசிடவே மாட்டேன். நீங்க வேணா பாத்துட்டே இருங்க மாமா. திவ்யா, என் செல்லம் தங்கம் வயிறும் நீங்களா வந்து பேசி கொஞ்சற வரைக்கும் நான் பேசவே மாட்டேன். ஒரு மனுஷி இப்படி நின்று கத்திக்கிட்டு இருக்கேன், கொட்டாவி ஒரு கேடு. இந்த தேதியை நல்லா புரிச்சு வச்சுக்கோங்க. இன்னையில இருந்து இந்த திவ்யா உங்ககிட்ட என்னைக்கு பேச போறதில்ல. நீங்களா வந்து கெஞ்சி என்கிட்ட பேசுற வரைக்கும் உங்ககிட்ட வரவே போறதில்ல. இவ்வளவு கத்தியும் உசுரம் உட்காந்துட்டு இருக்காரு. இது வரைக்கும் இப்படி இருந்ததே இல்லையே. இவரை எப்படி வழி கொண்டு வருது? கிளாமர் ரூட்டு, ஹியூமர் ரூட்டுன்னு எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு, ஒன்னும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. நான் இவ்வளவு பேசி உங்க கோவம் குறைய மாட்டேங்குதுல? சரி, நீங்க எப்படி இருக்கணுமோ அப்படியே இருந்துக்கோங்க. ஆனா ஒண்ணு, எனக்கு தூக்கமா வருது. நீங்க பக்கத்துல இல்லைன்னா எனக்கு தூங்கவே முடியாதுன்னு உங்களுக்கு தெரியுமில்ல. நீங்க வேற ஒரு வாரமா ஊருக்கு போயிருந்தீங்க, என்னால சரியா தூங்கவே முடியல. இப்ப நீங்க பக்கத்துல வந்து படுத்தாதான் நான் தூங்க முடியும். ஆதி, வர போறீங்களா இல்லையா? இல்லைன்னா நான் தூங்காம இருந்தா எனக்கு தான் உடம்பு சரியில்லாம போகும். உங்களுக்கே தெரியுமில்ல, நான் நைட்டு ஃபுல்லா தூங்கலைன்னா காலையில மயக்கம் போட்டுருவேன். ஹை, அப்படி வாடி வலிக்கு, இது போதுமே. அம்மா, ஒரு சின்ன விஷயத்துக்கு ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை பேசுங்க மாமா. ஓ, பேச மாட்டீங்களா? சரி, இருக்கட்டும். எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஒருவேளை அத்தை மாதிரி நீங்களும் என்ன சந்தேகப்படுறீங்களோ? சரி, நான் ஒன்றும் பேசல, கோவப்படாதீங்க. வேற ஒரு ஆம்பளையோட என்ன சேர்த்து வச்சு பேசினா உங்களுக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா அத்தை பேசினதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? இந்த விஷயத்தை மறைச்சது தப்புதான். ஆனா இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆகும்னு எனக்கு தெரியாது. திரும்ப ஒரே விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா உங்க மனசு இறங்கவே மாட்டேங்குது. நீங்க எப்ப மனசு மாற போறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்னால பேசாம இருக்க முடியல. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்கிட்ட பேசுங்க மாமா. என்னால என்னைக்குமே ஒரு விஷயத்தை மட்டும் பொறுத்துக்கவே முடியாதுடி. வேறு ஒரு ஆம்பளையோட வச்சு பேசுறதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. நீ மட்டும் ஒரு வார்த்தை என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தீனா இப்படி ஒரு சூழ்நிலை உருவாயிருக்காது. நீ எனக்கு சொந்தமானவ. உன்னை எவன் கூடயே சேர்த்து வச்சு பேசும்போது உன்னை விட அதிகமா எனக்கு தான் வலிச்சது. என்ற கோவம் உனக்கு கஷ்டப்படுத்துதுன்னு எனக்கு தெரியுது. ஆனா இப்படி கோவமா இருந்ததா இன்னொரு முறை நீ என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டேன். நான் உனக்கு கஷ்டப்படுத்துறதுக்கு சாரி. தூங்குடி. நம்ம முடிச்சுக்கிட்டே இருந்தா பேசிட்டு தான் இருப்பா. நம்ம கண்ணை மூடி தூங்கிட்டா அவளும் தூங்கிடுவா. தூங்கிட்டீங்களா? அது தெரியாம நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரமா என்கிட்ட பேசிருங்க ஆதி. இந்த ஷர்ட் உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. நீ என்ன சொல்லிட்டேங்கிறதுக்காக நான் பதிலுக்குலாம் சொல்ல முடியாது. இந்த ஆஃப் சாரில நீ கொஞ்சம் சுமார் தான். ஏய், மறுபடியும் மூஞ்சி தூக்கிறாத. ஆஃப் சாரி ரொம்ப அழகா இருக்கு. ஹாஃப் சாரி மட்டும் தான் அழகா இருக்கு, அப்ப நாங்களும் அழகா இல்ல, அப்படிதானே? அப்படிலாம் இல்ல. நீயும் தான் அழகா இருக்க. நீ கட்டியிருக்கிறனால தான் அந்த ஆஃப் சாரிக்கு அழகு. போதுமா? என்ன பேசினாலும் மூஞ்சி இப்படியே வச்சுக்கோ. சரி, என்ன சண்டை போட்டதெல்லாம் மறந்துட்டு மறுபடியும் வந்து பேசல? அதெல்லாம் இனி அப்படிதான். அப்படிதானா? புரியலையே. அந்த தியா என்ற போனுக்கு வீடியோ அனுப்புறான்னு சொல்லி கோவமா இருந்தேன். இப்ப அந்த கோவம்ல எங்க போச்சு? அப்போ உன்ற மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. ஆனா இப்போ அப்படி இல்ல. உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஆறா, இந்த நம்பிக்கை இத்தனை நாள் எங்க போச்சு? பஸ் பிடிச்சு கோயம்புத்தூர் போச்சு. ஆளு பரவாயில்ல. சரி, இப்பதான் கவனிக்கிறேன். காலேஜ்க்கு நேரமாச்சு, நீ கிளம்ப நிக்கிறேன். இனிமே நான் காலேஜுக்கு வர போறது இல்ல. வரப்போறது இல்லையா? என்னாச்சு, ஏதாவது உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணுமில்ல. காலேஜ்ல இருந்து ரிசைன் பண்ணிட்டேன். ரிசைன் பண்ணிட்டியா? என்னாச்சு காவியா உனக்கு? இப்பதான் வேலையில ஜாயின் பண்ண, இப்ப ரிசைன் பண்ணிட்டேங்கிற? அது, இந்த எதிர் வீட்டுல தான் என் மனசுக்கு பிடிச்ச பையன் இருக்கான். நானும் அவனை தேடி தான் இந்த ஊருக்கே வந்தேன். என்ன பண்றது, நான் ப்ரொஃபஸரா ஜாயின் பண்ண காலேஜ்ல அவன் ஸ்டூடெண்ட். அதை நான் எதிர்பார்க்கவே இல்ல. ரெக்கமெண்டேஷன்ல ஜாயின் பண்ணி இப்போ உடனே ரிசைன் பண்ற நிலைமை ஆயிப்போச்சு. அவ ஸ்டூடெண்டா இருக்கறனால உனக்கு என்ன ப்ராப்ளம்?
இப்போ நான் அவன்கிட்ட போய் லவ் சொல்றேன்னு வை, அவன் என்ன பண்ணுவான்? நான் ஸ்டூடெண்ட், நீ ப்ரொஃபஸர், அதனால இதெல்லாம் இப்போதைக்கு வேணாம் காவியா, நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம்னு சொல்லுவான். அதான் அதையெல்லாம் யோசிச்சுட்டு தான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தேன். இப்போ வேற எங்கேயாவது அப்ளிகேஷன் போடலான்னு இருக்கேன். உனக்கு என்ன பைத்தியமாடி? இதுக்காக போய் வேலையை விடுவியா? இன்னும் காலேஜ் முடிக்கிறதுக்கு 4 மாசம் கூட இல்ல. அப்புறம் என்ன உனக்கு? பிகாஸ் ஐ லவ் யூ அர்ஜுன். காவியா, சாரி, டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. ஐ லவ் ஹிம் அர்ஜுன். அவனை நான் ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன். அவன் மேல முன்ன விட எனக்கு அளவுக்கு அதிகமான நம்பிக்கை வந்திருக்கு. இந்த ஜென்மத்துல அவனை நான் மிஸ் பண்ணிட மாட்டேன். நீ போக சொன்னாலும் அவன் உன்னை விட்டு போக மாட்டான். அப்புறம் எதுக்கு பயப்படுற? எனக்கு பயம்லாம் ஒண்ணுமில்ல, அவன் மேல காதல், அவ்வளவுதான். காவியா, என்ன சடனா இந்த முடிவு? நான் தான் சொல்றேன் அர்ஜுன், அவனை என்னைக்குமே மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு நடுவில் என்ன தடையா வந்தாலும் அதை தூக்கி போட்டுலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதான் என் வேலையை விட்டுட்டேன். இனி நான் அவன்கிட்ட காதல் சொல்றதுக்கும் அவன் என்கிட்ட காதல் சொல்றதுக்கும் எந்த தடையும் இருக்காதுல்ல. காவியா, உண்மையாவே ரிசைன் பண்ணிட்டியா? ம், ஆமா அர்ஜுன். என்ன பார்த்து முடிச்சிட்டியா? கொடு. ஏன்டி இப்படி பண்ண? நான் தான் சொன்னனே. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலடி. நீ என்ன ஆசைப்பட்டு இந்த வேலையை தூக்கி போட்டிருப்பேன்னு எனக்கு தெரியும். அதை இந்த நிமிஷமே இப்பவே சொல்லிடுறேன். என்னைக்கு நான் முதல் முறையா உன்னை பார்த்தனோ அந்த முதல் பார்வையிலேயே என் மனசு பறி கொடுத்துட்டேன். எனக்கு இந்த சினிமால வர மாதிரி ரொமான்டிக்கா ரோஸ் கொடுத்துலாம் ப்ரப்போஸ் பண்ண தெரியாது. என் மனசுல பட்டதா அப்படியே சொல்லிடுறேன். எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியல. இத சொல்லும்போது மனசுலாம் ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு. என்னோட ஹார்ட் பீட்டோட சத்தம் எனக்கே கேட்குது. காவியா, எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் நான் உங்ககிட்ட சொல்லாட்டியும் நீ என்கிட்ட சொல்லாட்டியும் நமக்கே தெரியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு காதலிக்கிறோன்னு. ஆனா இன்னைக்கு உங்ககிட்ட வெளிப்படையா சொல்லிட போறேன். ஐ லவ் யூ. அட என்னடி இதா? லவ் சொன்னதும் ஓடி வந்து கட்டி பிடிப்பேன்னு பார்த்தா அழுதுட்டு நிக்கிறான். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அர்ஜுன். சந்தோஷமா இருந்தா இப்படி ஆளலாம் கூடாது, சிரிக்கணும். அது எனக்கு தெரியும். ஆனா நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தா எனக்கு அழுகுதான் முதல்ல வரும். இதனடா புதுசா இருக்கு. சரி, ஓகே. நீ வேலையை விட்டதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வேற இடத்துல அப்ளிகேஷன் போட்டிருக்கல? ம், போட்டிருக்கேன். ம், சரி, ஓகே. அர்ஜுன், கொஞ்ச நேரம் உன்ற தோல்ல சாஞ்சுக்கு வா. உங்ககிட்ட என்ற லவ் சொன்னதுலயே நெஞ்சு படபடபடன்னு இருக்கு. இதுல நீ என் மேல சாஞ்சா நான் மயக்கம் போட்டு ஒரேடியா சாஞ்சிருவேன். நீ சட்டுன்னு சொல்லுவேனா நான் எதிர்பார்க்கவே இல்லை. நானும் தாண்டி எதிர்பார்க்கல. சரி, எனக்காக வேலையவே தூக்கி எறிகிற அளவுக்கு போயிட்டியே. அந்த அளவுக்கு என்ன பிடிக்குமா? ஏன் பிடிக்கும்? எனக்கு அதெல்லாம் தெரியாது. ம், நல்ல பதில். சரி, நான் புறப்படுறேன். எனக்கு காலேஜ் நேரமாச்சு. ம், ஏய், இப்படி அழுதுட்டே நிக்காதடி. நான் உன்னை ஏதாவது பண்ணிட்டு நினைச்சுக்கிட்டு உங்க அண்ணனும் அம்மா வந்து என்ன பொழந்து கட்டிட்டு போறாங்க. அர்ஜுன், உனக்கு எப்பவுமே காமெடி தான். ஒரு வழியா சிரிச்சிட்டியா? சரி, நான் போயிட்டு வரேன். ம், சரி. ஏண்டி, முதல் முறையா லவ் சொல்லியிருக்கேன். ஒரு ஹக் பண்ணி அனுப்பி விடலாம்ல? நீ என்ன போருக்கா போற? உனக்கு கட்டி பிடிச்சி வழி அனுப்புறதுக்கும் காலேஜுக்கு தானே போற. நான் காலேஜ் போனாலும் கட்டி பிடிச்சி வழி அனுப்பலாம். ஒரே யாவும் நீயாய் மாறி போனால் நானும் நான் இல்லை. மேலும் மேலும் கூடும் காதல் நீங்கினால் தொல்லை. தெளிவாக சொன்னால் தொலைந்தேனே உன்னால். என்ன மகா நீ ஒரே டென்ஷனா இருக்க? நேத்து எக்ஸாமுக்கு படிச்சிட்டு இருக்க பாதியிலேயே தூங்கிட்டேன். விடிஞ்ச பிறகுதான் எந்திரிச்சு பார்த்தேன். பார்த்தா மணி 8. அவசரமா புறப்பட்டு ஓடி வந்திருக்கேன். எனக்கு நைட்டான தூக்கமே வர மாட்டேங்குது. அதனால 12 மணி வரைக்கும் புக் எடுத்து படிச்சுட்டே இருப்பேன்னு சொல்லுவேன். சீக்கிரம் தூங்கிட்டேங்கற. எனக்கு என்ன ஏதுன்னு ஒண்ணும் புரியலடி. எப்படிதான் தூக்கம் வந்துச்சுனே தெரியல. அது ஒரு சில நேரம் அப்படிதான் மகா இருக்கும். சம்டைம் அசதியா இருக்கும்போது நம்மளே அறியாம தூங்கிடுவோம். சரி விடு, இன்டர்னல் எக்ஸாம் தானே பாத்துக்கலாம். பாஸ் ஆயிருவல்ல, அந்த அளவுக்கு படிச்சிருக்கல. பாஸ் எல்லாம் ஆயிருவேன், ஆனா மார்க் கம்மியா தான் வாங்குவேன்னு நினைக்கிறேன். அக்கா வேற கேள்வி மேல கேள்வியா கேட்டு கொள்ளுவான். என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியல. நினைச்சு பார்த்தாலே கடுப்பா இருக்கு. மகா, ஒரு எக்ஸாம் தானே, விட சமாளிச்சுக்கலாம். இந்நேரம்னு பார்த்து பஸ் வேற வர மாட்டேங்குது. அர்ஜுனத்தை வெயிட் பண்ணியிருந்தா கூட அவர் கூட போயிருப்பேன். அவர் இன்னைக்குன்னு பார்த்து சீக்கிரமா போயிட்டாரு. ஐயோ, ஒரே தலை வலியா இருக்கு. சரி விட பாத்துக்கலாம். மகா, என்ன ஒரு டென்ஷனா இருக்கா? அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? உன் வேலையை மட்டும் பாரு. நான் மகா கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். நீ எடுத்துக்கு குறுக்க வந்து விளையாடா. மகா, ஏன் டென்ஷனா இருக்கா? எக்ஸாமுக்கு ஒழுங்கா படிக்கவே இல்ல, அதான். நேத்து நம்ம கொடுத்த சாக்லேட் வேலை செஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். போதையில தான் எல்லாத்தையும் படிக்காம விட்டுருப்பா. ஒரு சாதாரண எக்ஸாம் தானே, அதுக்கு எதுக்கு இப்படி வசனப்படுறா?
நீ ஒரு எக்ஸாமுக்கும் படிக்க மாட்ட, அதனால உனக்கு எந்த கவலையும் இருக்காது. ஆனா மகா அப்படியா, எல்லா எக்ஸாமுக்கும் ப்ராப்பரா படிச்சிருவா, அதனாலதான் கவலைப்பட்டுட்டு நிக்கிறா. புரியுது. சரி விடு மகா. சரி, நேத்து நான் கொடுத்த சாக்லேட் சாப்பிட்டியா இல்லையா? என்னது சாக்லேட்டா? மகா, என்ன சாக்லேட் அது? ஏதோ அவங்க சொந்தக்காரங்க ஃபாரின்ல இருந்து வாங்கிட்டு வந்தாங்கடி, அதுதான் கொடுத்தான். ஏ மகா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? ஏற்கனவே நீ அவனை அடிச்சு ஹாஸ்பிட்டல் சேர்த்து விட்டுருக்க, அதனால கோவத்துல இது சாக்லேட்ல விஷத்தை கலந்து குடிச்சிட்டானா என்ன பண்ணுவ? ஏய், அப்படி இல்லாம பண்ணுவாங்க. இவன்லாம் பண்ணக்கூடிய ஆள் தான். தேவையில்லாம இவன்கிட்ட எதையும் வாங்கி திங்காத. சோடா புட்டி, தேவையில்லாம எடுத்து கவக்கிட்டு நீ கோர்த்து விட்டுட்டு இருக்க. அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. மகா, நீ பயப்படாத. அது என்ற ஃபேமிலில இருந்து ஃபாரின் சாக்லேட் வாங்கிட்டு வந்தாங்க, அதான் உனக்கு கொடுத்தேன். மத்தபடி அதுல ஒண்ணும் இல்ல. சரி, அதான் கொடுத்து அவன் நேத்து சாப்பிட்டான்ல, இப்ப கிளம்புறியா? மீனா, கொஞ்சம் வாய் மூடுறியா? நான் ஒண்ணும் உன்கிட்ட பேசலாம். மகா, அந்த சாக்லேட் இன்னும் நிறைய இருக்கு, அதான் உனக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஏதோ நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டியேன்னு சொல்லி உன்கிட்ட நார்மலா பேசினா நீ ஓவரா தான் அட்வான்டேஜ் எடுத்துக்கற. இங்க பாரு, உன்கிட்ட பேசினா என்ற குடும்பத்துக்கே பிடிக்காது. தேவையில்லாம என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத. என்ன மகா நீ இப்பவும் குடும்பம்னு உனக்கு என்கிட்ட பேச பிடிச்சிருக்கலாம். நான் இப்போ உன்கிட்ட பேச பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். நீ திருந்திட்டியேன்னு உனக்கு திருந்ததுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். மத்தபடி ஒண்ணும் கிடையாது. சரி மகா, புரியுது. சரி, அதுக்காக சாக்லேட் வாங்க கூடாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன? சாக்லேட் மட்டும் வாங்கிக்கோ. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அதுல நீ ஏதாவது கலந்து கொடுத்துட்டீனா? உனக்கு அப்படி டவுட்டா இருந்தா நீயும் ஒண்ணு வாங்கி சாப்பிட்டு பாரு. இருங்க, உங்க 2 பேருக்குமே தரேன். சத்யா, வேணாங்கறல்ல. மகா, வேணாம்லாம் சொல்லக்கூடாது. நான் திருந்துறதுக்கு காரணமா இருந்தவளே நீதான். நீ இப்படி வேணான்னு சொன்னா என் மனசு ரொம்ப கஷ்டப்படும். வாங்கிக்கோ.